ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சக்கரவள்ளி கிழங்கினுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் ஏ, பி, சி என வரிசையாக எல்லா விட்டமின்களையும் கொண்டுள்ள ஊட்டச்சத்து நிறைந்த கிழங்கு வகையை சார்ந்த ஒரு சுவைமிக்க உணவு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. உங்களுடைய உடலின் முடி முதல் அடி வரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் சத்து மிகுந்த உணவும் கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளை என கலராக இருக்கும் இந்த கிழங்குல நார்ச்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து காக்கிறது, கண் பார்வை நலம், குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது உள்ளிட்ட உடலினுடைய பல்வேறு தேவைகளுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் மருந்தாக பயன்படுது. சர்க்கரை வள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கார்பஸ், புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, கலோரி ஆகிய சத்துக்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி6, மாங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், போண்டோதீனிக் அமிலம், நியாசின் ஆகிய சத்துக்களும் இருக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னருமே சொன்னது போல ஆரஞ்சு நிற சக்கரவள்ளி கிழங்குகளில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நமது உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை தருது. இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கவும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் தேவையானது. எனவே நம்ம சாப்பிடும்போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த ஆரோக்கிய நலன்களுக்காக நமது டயட்டில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. கண் பார்வையை பளிச்சுன்னு தெரிய வைக்கிறதுல சர்க்கரைவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சு காணப்படுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். இந்த பீட்டா கரோட்டின் உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்கு ஒளியை கண்டறியும் கூறுகளை உருவாக்க பயன்படுது. ஆரஞ்சு நிற சக்கரவள்ளி கிழங்குகளை சாப்பிட்றப்ப இது நமது கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்களையும் தருது. பர்பிள் நிற கிழங்குகளில் இருக்கக்கூடிய அந்தோசயனின் நமது கண் ஆரோக்கியத்துக்கு உதவுவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது. மூளையின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்க செய்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பர்பிள் நிற கிழங்குல காணப்படக்கூடிய அந்தோசயனின் மூளை ஆரோக்கியத்துக்கு உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ரேடிக்கல் சேதங்களிலிருந்து பாதுகாப்பதன் மூலம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, ஞாபக சக்தியையும் மேம்படுத்துது. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பழங்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை தொடர்ந்து நமது டயட்டில் நம்ம சேர்த்துட்டு வர்றதுனால மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைவாகுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார்ச்சத்துக்களுமே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நமது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நமது குடல் பகுதியில் தங்கியிருந்து தண்ணீரை மலத்திலிருந்து உறிஞ்சி சுமூகமாக மலத்தை வெளியேற்ற உதவுது. கரையாத நார்ச்சத்துக்களும் பாக்டீரியாக்களோடு நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நமது குடல் பகுதி இருக்குல்ல அதை ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நமது குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வச்சுக்குது. ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படும் அபாயங்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்குது. ஒரு நாளில் 20 to 33 கிலோகிராம் நார்ச்சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்குது. புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து சக்கரவள்ளி கிழங்கு நம்மளை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.
சர்க்கரை வள்ளி கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக பர்பிள் சர்க்கரை வள்ளி கிழங்குல காணப்படக்கூடிய அந்தோசயனின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சிறுநீர் பை, குடல், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துது. இந்த வீடியோவில் சாகா வரம் தரக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சர்க்கரை வள்ளி கிழங்கு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.